ஆக்சுவலாக வந்து வெற்றி சாரை வந்து எனக்கு வந்து அவரே சொன்னார். இப்போ முந்தா நாள் பேசும்போது கூட சொன்னார். என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தீங்க டேனியல் பாலாஜி ரோலுக்கு வந்து நீங்க தான். ஆமா. அப்போ நான் வந்து அப்படின்ற படம் நடிச்சிட்டு இருக்கேன். எஸ்பி ஜனநாதன் சார் டைரக்ஷன்ல வந்து ஜீவா நடிக்கிற படத்துல நான் ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் வந்து வெற்றி உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சூர்யா மூவிஸ்ல படம் பண்றாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அன்னைக்கு போய் பார்க்குறேன் வெற்றி சாரை. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் வெற்றிமாறன். அந்த சீனை வந்து என்னால் இன்னைக்கும் மறக்க முடியாது. அவரோட ரூம்குள்ள ஃபுல்லாக ஸ்மோக் எஃபெக்ட் தான். ஆமாம். ஸோ அந்த ஸ்மோக்கெல்லாம் அப்படி கிளியர் ஆகி பார்த்தா அவர் இருப்பார் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அது நம்ம பண்ண வேண்டிய நேரத்தில் அவருக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து படம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தது ஒரு 6 மந்த் கழிச்சு. அடுத்தது இன்னொரு கம்பெனி போகிறாரு, அங்கேயும் லேட் ஆகுது. அப்படியே போக போக நான் வந்து அப்போ வந்து தனுஷ் கூட மறுபடியும் வந்து பரட்டை என்கிற அழகு சுந்தரம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அதே காம்பினேஷன் வேணாம், பரட்டை என்கிற அழகு சுந்தரத்துலேயே வந்து ஒரு மெயின் ரோல் பண்ண நான் வில்லனா. ஸோ அதே காம்பினேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படி டிசைட் பண்ணது வந்து அவர் ஞாபகப்படுத்தினார். என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் என்னோட ஒய்ஃபும் நானும் போயிருந்தோம் பார்க்கறதுக்காக. ஸோ அப்போ சொன்னார். ஸோ வெற்றிமாறன் சாருக்கு எனக்கு இருக்கிற ஒரு இது வந்து அங்கேருந்தே இருக்கு.